ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் விரலால் இந்த பூவை தொட்டு விட்டான் அல்லவா? இந்த பூ போலவே உன் வாழ்க்கை அழகாக மலரும்படியும் மகிழ்ச்சியாய் மாறும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் விதிப்படி இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட கூடிய சீக்கிரம் உன் விதியையும் உனக்கு எதிராக சில மனிதர்கள் செய்யும் சதியையும் முறியடிச்சு உனக்கான நல்லதை உன் தேவையை புரிஞ்சுக்கிட்டு இந்த சாயப்பாவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இங்கே ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல். அதற்கு பதிலாக நீ அமைதியாக இருந்தாலே சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பானதை இந்த சாயப்பாவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நான் அமைதியாக இருக்கேன்னா நீ வாழ்க்கையில் எதையோ உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எந்த நேரமும் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காம அமைதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்தனை செஞ்சினா போதும். எப்போதும் புயலும் கோபமும் ஒன்றுதாங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. புயல் வீசும்போதும் கோபப்பட்டு பேசும்போதும் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் புயல் அடங்கிய பிறகு கோபம் மாறிய பிறகு அதன் சேதம் என்னங்கிறது உன்னையவே கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் எந்த இடத்திலும் யாரிடமும் கோபப்பட்டு பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு நீ பொறுமையாக அமைதியாக இருன்னு சொல்கிறேன். உன் விதியை மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ எப்போதும் சரியானதை சிறந்ததை மட்டுமே செய்ய பழகு. நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் உன் வாழ்க்கையில் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ கஷ்டப்படும்படியோ துக்கப்படும்படியோ எதுவும் நடக்க நான் விட்டுட மாட்டேன் தங்கமே. உன்னை நீயே நம்பும்போது அடுத்தவங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ நம்பி உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய களத்தில் இறங்கு. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னை யாரும் தேட மாட்டாங்க, உன்னை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, உனக்கு யாரும் மதிப்பு மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்றத நீ யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை என் செல்லமே. யார் உன்னை எதிர்பார்த்தாலும் பார்க்கலேனாலும் நினச்சாலும் நினைக்காவிட்டாலும் நான் யாருக்கும் பாரம் இல்லாமல் என்னை நம்பி என் கையை நம்பி வாழ்ந்துட்டு போவேன்னு நீ வாழ தயாராகு. கோயிலுக்கு நீ வந்து போகும்போதெல்லாம் இந்த சாயப்பாவின் ஆலயத்தில் இருந்து நான் பல அருட்கொடைகளை உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ தான் எதையுமே புரிஞ்சுக்காம வாழ்க்கையை எப்பயும் போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழணும்னு நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. என் ஆலயத்துக்கு வந்து போகும்போது வெறும் சாம்பல் உதியாக மாறுது. சாதாரண எலுமிச்சை கனியாக என் ஆசீர்வாதம் பெற்ற பிரசாதமாக மாறுது. தண்ணீர் தீர்த்தமாக மாறுது. வெறும் சாதம் பிரசாதமாக மாறுது. ஆனால் நீ மட்டும் என் ஆலயத்துக்கு வந்துட்டு திரும்ப வெளியே போகும்போதும் மனசில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே எப்படி திரும்ப போக முடியுது? என் ஆலயத்துக்கு வந்து போகும்போதெல்லாம் மனசில் அமைதியை கொண்டு வா. உன்னை கஷ்டப்படுத்துவதும் உன்னை துன்புறுத்துவதும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். மக்களுக்கு எப்போதும் ஆலோசனைகளோ அறிவுரைகளோ தேவையில்லை. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஆளாக ஓடி போய் ஆலோசனை சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன்னு நிற்காத. அதுக்கு பதிலாக நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் மட்டும் போதும். அவங்க சொல்கிறதுக்கு நீ பதில் சொல்லணும், அறிவுரை சொல்லணும், ஆலோசனை சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கறதில்ல. பல நேரங்களில் அவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கையும் அவங்க சொல்கிறத அமைதியாக கேட்குறதுக்கு ஒரு காதையும் அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு வருத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதயத்தை மட்டும்தான் இந்த மனிதர்கள் எதிர்பார்க்குறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கை பாரமாக இருக்கும்போது வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்போது யார் உன் கூட வந்து நிற்கிறாங்கன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த கொடிய மிருகங்களும் கூட பழகி பார்த்தா நண்பர்களாக மாறிடும். ஆனால் இந்த மனிதர்கள் மட்டும் எவ்வளவுதான் அன்பாக பாசமாக பழகினாலும்
கொடிய மிருகங்கள் போல சில கெட்ட எண்ணங்களுடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் மனிதர்களிடம் கவனமாக இருந்துக்க முயற்சி செய். என்ன நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குதுன்னு நீ நினச்சிக்கோ. உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் யாருமே தேவைப்பட மாட்டாங்க. எல்லாத்தையும் ஏன் சாயப்பா தானே செய்கிறாரு. அவர் கண்டிப்பாக எனக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார். எனக்கு சந்தோஷம் தரும் நல்ல விஷயங்களை தான் என் சாயப்பா செஞ்சு கொடுப்பாருன்னு நம்பு. கண்டிப்பாக நீ செய்கிற முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் விதமாக நானே உன்னை சரித்திரத்தில் உன் பேரை எழுத வைக்கிறேன். எப்போதுமே அடுத்தவங்க தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்துகிறாங்களேன்னு யோசிக்காதே என் செல்லமே. நல்ல வேளை அடுத்தவங்க தேவைக்கு நம்ம பயன்படுற மாதிரி நம்ம ஒரு நல்ல வசதியோடு வச்சுருக்காங்களே, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வசதியும் வாய்ப்புகளும் நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரே நினச்சி சந்தோஷப்படு. நீ எப்போதும் மனசையும் வாழ்க்கையும் அழகாக பார்க்க பழகு. அடுத்தவங்க உன்னை ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் மனசு சுத்தமாக இருந்தா, உன் வாழ்க்கை சரியாக இருந்தா அதுவே உனக்கு போதும். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நடக்கிறதுக்கு பாதை இல்லையேன்னு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காம நடந்து நடந்து போய் உனக்கான பாதையை உருவாக்கிக்க முயற்சி செய். அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழக ஆரம்பிக்கும் போதும் நீ செய்யக்கூடிய ஒரு புன்னகை புது நட்பை உருவாக்கலாம். நீ பேசுகிற ஒரு அன்பான வார்த்தை ஒரு சண்டையை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆறுதலோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உன்னுடைய உறவுகளை உனக்கு தக்க வச்சுக்கலாம். அதனால் எப்பொழுதுமே இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட, நல்ல பார்வையோட, ஆறுதல் பார்வையோட, அனுசரணையான புன்னகையோட நல்ல செயல்களை மட்டும் நீ செய்ய பழகு. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்க போகிறேன். நீ ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா தேவையற்ற விஷயங்களை மறக்க கற்றுக்கோ என் செல்லமே. எல்லாத்தையும் மனசில் சேர்த்து வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படாத. சில விஷயங்களும் சில ஞாபகங்களும் சில நிகழ்வுகளும் உன்னை தொந்தரவு செய்யும் போது அதை சமாளிக்க முடியும்னா முயற்சி செய். அதை சமாளிக்கவோ சரி கட்டவோ முடியலைன்னா அந்த விஷயத்தை பற்றிய நினைப்பே இல்லாமல் அதை மறக்க முயற்சி செய். சில விஷயங்களை மறக்க முடியாத போது அதை அப்படியே அதன் போக்கிலேயே விட்டுட்டினாலே, நீ நினைப்பதை தடுத்து நிறுத்திட்டாலே தேவையற்ற நினைவுகள் உன் மனசில் வந்து உன்னை கஷ்டப்படுத்தாதல்லவா. சரியான நபரை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வச்சு உனக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் எல்லாரும் நிகழ்காலத்தில் வாழவே மாட்டாங்க. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ந்தா வாழ்ந்துட்டு போனாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு எல்லாரும் என்னமோ 1000 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க போகிற மாதிரி வாழ்க்கையில் அதை செய்யணும் இதை செய்யணும்னு பெருசாக திட்டம் போட்டுக்கிட்டு அது நடக்கலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அப்புறம் வருத்தத்தோடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிஞ்சிடுறாங்க. நீ எப்போதும் திட்டம் போடுறதெல்லாம் சரிதான். அது நடக்காத போது அதுக்காக வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ கோபப்படுவதோ கூடாது என் செல்லமே. திட்டம் போட்டு எதிர்பார்ப்புகள் படி வாழ்க்கையில் நடக்காத போது தானே அது எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைஞ்சிடுது. எல்லா விஷயங்களையும் நடக்கும்னு நம்பு. நடக்காத போது அதை கடந்து போக கற்றுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் நடக்கலை எதுக்கு நடக்கலைன்னு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல நீ உன்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு போதுமான நேரத்தை ஒதுக்கு. உன்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு நேரம் இல்லாட்டி மற்றவங்க உன்னை பற்றி நினைக்கிற விஷயங்களை நீ ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டியதாகிடும். ஒருவேளை நம்ம அப்படி தான் இருக்கோமோ, அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோமோன்ற சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்துடாதே. நீ யார், என்ன, உன் சிந்தனைகள் என்ன, உன்னுடைய பலம் பலவீனம் ரகசியம் என்னங்கிறத நீயாகவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினா யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. இந்த உலகத்தில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது நினைக்காம ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மனிதர்களிடமே கூட ஒரு தனித்துவம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கை உனக்கு அழகாக மாறிவிடும் என் செல்லமே. வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றக்கூடிய நேர்மை உனக்குள்ளே இருக்குது. உன் குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிற. தைரியமாக பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாமல் மன உறுதியோடு அதை சமாளிக்க முயற்சி செய்கிற உனக்காகவே இந்த சாயப்பா
நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான நல்லதை உன் வருங்காலத்தில் செஞ்சு கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்கிறேன்.